அனைத்து மலேசியர்களுக்கும் 100 ரிங்கேட் சாரா உதவி விரிவாக்கம் உள்ளிட்ட 6 அறிவிப்புகளை வெளியிட்டார் பிரதமர். சகின்சான் ஆற்றில் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு. ஜம்ரி வினோத் விஷயத்தில் ஆதாரங்கள் போதவில்லை என்பது வெறும் சாக்குபோக்கே, மஹிமா சிவகுமார் சாடல். பாலேபூலாவில் கொடூரம், 13 வயது தங்கையை கற்பழித்த அண்ணன், பாலியல் தொந்தரவு கொடுத்த தந்தை. ஜார்ஜ் டவுனில் 250 கிலோகிராம் எடையிலான பெண்ணுக்கு மூச்சு திணறல், 4வது மாடியில் இருந்து கீழிறக்கிய தீயணைப்பு வீரர்கள். இவ்வாண்டு தேசிய தினத்தை முன்னிட்டு 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் மைகாட் அட்டை வாயிலாக 100 ரிங்கேட் சாரா உதவி நிதி வழங்கப்படுகிறது. Setiap warga negara dewasa berumur 18 tahun ke atas akan menerima RM100 sekaligus one off melalui MyCard di bawah program Sumbangan Asas Rahmah. Maknanya bantuan ini mulai 31 Ogos berakhir 31 Disember 2025 melalui 4,100 kedai termasuk pasaraya di seluruh negara. அதே சமயம் மலேசிய தினத்தை ஒட்டி செப்டம்பர் 15ஆம் தேதி கூடுதல் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. Saya umumkan 15 September 2025 Isnin diisytiharkan sebagai hari pelepasan atau kelepasan am tambahan sempena sambutan Hari Malaysia tahun 2025. Ini mudah-mudahan dapat meningkatkan ukhuwah, perpaduan dan mengingatkan kita kehebatan pemuka bangsa dalam mengusulkan pembentukan Malaysia negara tercinta. இன்று காலை தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த நற்செய்திகளில் இவை குறிப்பிடத்தக்கவையாகும். இவ்வேளையில் செப்டம்பர் முதல் ட்ரோன் 95 பெட்ரோல் விலை 1 ரிங்கேட் 99 சென்டாக குறைக்கப்படுகிறது. நடப்பில் அதன் விலை 2 ரிங்கேட் 5 சென்டாக உள்ளது. இந்த விலை குறைப்பின் வாயிலாக சுமார் 18 மில்லியன் மக்கள் பயனடைவார்கள் என பிரதமர் கூறினார். Sebelum akhir September, saya akan pastikan pelaksanaan menurunkan harga minyak kepada RM1.99 seliter. Dan ini penurunan yang agak mendadak, yang tinggi, walaupun ia melibatkan kos kepada pemerintah dan kerajaan yang bertambah. Ia akan memberi manfaat kepada 18 juta pemandu kereta, penunggang motosikal, belia seawal usia 16 tahun dan juga pengusaha gig. Jadi gig, belia semua akan mendapat manfaat dengan harga minyak yang rendah RM1.99. ஏழை மற்றும் பரம ஏழைகளின் நிதி சுமைகளை குறைக்கும் வண்ணம் நாளை வியாழக்கிழமை சுஜாத்ரா மடானி திட்டமும் அறிமுகப்படுத்தப்படவிருக்கின்றது. மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்க உதவும் வகையில் டோல் கட்டண உயர்வையும் அரசாங்கம் ஒத்திவைத்துள்ளது. SDE, LPT2, SKVE, LLB, MEX உள்ளிட்ட நெடுஞ்சாலைகளை இந்த டோல் கட்டண உயர்வுகள் உட்படுத்தியுள்ளன. இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் அதற்கான 500 மில்லியன் ரிங்கேட் செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. மலிவு விலையில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் ரஹ்மா மடானி விற்பனை திட்டத்திற்கு 600 மில்லியன் ரிங்கேட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் 300 மில்லியன் ரிங்கேட் மட்டுமே அத்திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. Peruntukan awal 300 juta, kita akan tambah 300 juta lagi menjadi 600 juta ringgit, dan peruntukan ini akan memastikan kekerapan dan meluaskan lokasi. Tiap Dewan Undangan Negeri 600 keseluruhannya akan mendapat peluang. Maknanya jualan rahmah akan diadakan di setiap Dewan Undangan Negeri sebelum akhir tahun ini. இவ்வாண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் ஒப்பந்த மருத்துவர்கள் உட்பட 4352 காலியிடங்கள் நிரப்பப்படும். தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் ஆகஸ்ட் 1 முதல் 1700 ரிங்கேட் என்ற அளவில் அமலுக்கு வருகிறது. நாட்டு மக்களை ஆவலுடன் காத்திருந்த நிலையில் மலேசியர்களுக்கு நன்றி பாராட்டு விதமாக பிரதமர் இவ்வறிவிப்புகளை வெளியிட்டு மனங்குளிர வைத்துள்ளார்.
சர்ச்சைக்குரிய 2 சமய போதகர்களான ஜம்ரி வினோத் மற்றும் ஃபிர்டோஸ் வாங் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க போதிய ஆதாரங்கள் இல்லை என்பது வெறும் சாக்குபோக்கே. மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் அவ்வாறு சாடியுள்ளார். சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒத்மான் சாகிட்டின் அவ்வறிவிப்பு பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். ஆதாரங்கள் போதவில்லை என்ற காரணம் எல்லாம் உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை உரிய வகையில் கையாளாமல் பொறுப்பை தட்டி கழிக்கும் செயலாகும். இது பல்லின மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைத்து விடும் என கோலாலம்பூர் ஸ்ரீமகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான அவர் சுட்டிக்காட்டினார். ஜம்ரி வினோத், ஃபிர்டோஸ் வாங் இருவருக்கும் எதிராக செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான போலீஸ் புகார்கள், வீடியோ பதிவுகள், சமூக ஊடக பதிவுகள் போன்றவை கற்பனை கதையல்ல. எனவே ஆதாரங்கள் போதவில்லை என்பது கேட்பதற்கே மிகவும் வேடிக்கையாக உள்ளது என சிவகுமார் கூறினார். இந்த விஷயத்தை கண்டித்து மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் உடனடியாக அறிக்கை வெளியிட்டிருப்பதையும் சிவகுமார் பாராட்டினார். துணிச்சலோடு குறைகளை விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அதே தைரியம் அரசாங்கத்தில் உள்ள மற்ற தலைவர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இல்லை. இனம், மதம் சார்ந்த விஷயங்களில் நமக்கு அநீதி ஏற்படும் போது மௌனம் காப்பது தலைவர்களுக்கு அழகல்ல என சிவகுமார் நினைவுறுத்தினார். எனவே தேசிய நல்லிணக்கம் சார்ந்த விஷயங்களை கையாளும் போது அரசாங்கம் வெளிப்படையாகவும் பொறுப்போடும் நடந்து கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியமாக வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு இன்றி அனைவரிடத்திலும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் மலேசியா மடானி என்பது செயலில் இல்லாத ஸ்லோகமாகவே பார்க்கப்படும் என சிவகுமார் தெரிவித்தார். நகர சம்மிலான் மக்களே, உங்களுக்காக வருகிறது GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 23 இருந்து 27 ஜூலை ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சம்மிலான் ஆப்போசிட் ஆஃப் KTM ஸ்டேஷன். ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், லட்சக்கணக்கான பொருட்கள், ஷாப்பிங் செய்ய, ஃபன் பண்ண, என்டர்டெயின்மெண்ட் நாள்தோறும், பாலிவுட் காலிவுட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சம்மிலான் வில். நேற்று ஸ்லாங்கூர் சுங்கைலபானில் உள்ள சுங்கைபான் கால்வாயில் பழைய வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணிக்கு ஆற்றை சுத்தம் செய்யும் போது 33 வயதான இந்தோனேசிய தொழிலாளி ஒருவர் இன்னும் செயல்பாட்டிலுள்ள வெடிபொருளை கண்டுபிடித்துள்ளார் என்று சபாபர்னாம் காவல்துறை தலைவர் முகமது யூசுப் அமாட் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்த நபர் சிக்கிஞ்சான் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதை தொடர்ந்து ஸ்லாங்கூர் காவல் தலைமையக வெடிகுண்டு அகற்றும் பிரிவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர். அதே நாளில் வெடிகுண்டு அகற்றும் குழு மின்சார நுட்பத்தை பயன்படுத்தி அந்த வெடிப்பொருளை பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு மிக பாதுகாப்பாக அளித்துள்ளார் என்று யூசுப் விளக்கமளித்துள்ளார். முன்னதாக சமூக ஊடகங்களில் பரவிய ஒரு காணொளியில் பழைய வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கில்லான் தங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையின் HTAR அவசர சிகிச்சை துறை JKT முழுவதும் மின் மற்றும் மருத்துவ எரிவாயு அமைப்புகளை சோதனை செய்ய ஸ்லாங்கூர் மாநில சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. நேற்று கில்லான் அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட ஒரு சிறிய தீ விபத்தை தொடர்ந்து மாநில சுகாதார அமைச்சு இம்முடிவை எடுத்துள்ளது. சம்பவத்தின் போது மொத்தம் 126 நோயாளிகளும் 62 ஊழியர்களும் JKTயில் இருந்ததாகவும், ஆனால் காயங்களும் உயிரிழப்புகளும் எதுவும் ஏற்படவில்லை என்றும் மருத்துவமனை அறிவித்துள்ளது. இத்தீ விபத்தில் அவசர சிகிச்சை பிரிவின் 1% பகுதி சேதமடைந்துள்ளதென்றும் அறியப்படுகின்றது. HTAR பணியாளர்களின் விரைவான நடவடிக்கையால் குறுகிய காலத்தில் தீயை கட்டுப்படுத்தியிருந்தாலும் இதற்கான காரணத்தை கண்டறியவும் தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் அமைச்சு தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது.
ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர், சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. போர்ட்கில்லான் தீர்வையற்ற மண்டல பகுதியில் மே மற்றும் ஜூன் மாதங்களில் 83 கொள்கலன்களில் இருந்து 9.17 மில்லியன் ரிங்கேட் மதிப்புள்ள 1960 டன் பழைய உலோகங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சுங்கத்துறையின் அமலாக்க பிரிவு தேசிய இலக்கு மையத்தின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது அந்த உலோகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் சுங்கத்துறை இயக்குனர் முகமது அசார் அஹமத் பஹாராவி தெரிவித்தார். இறக்குமதி பெர்மிட் இன்றி அந்த உலோக பொருட்கள் கொண்டுவரப்பட்டதாக 83 கொள்கலன்களில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு மற்றும் பறிமுதல் நடவடிக்கை மூலம் தெரிய வந்ததாக அவர் கூறினார். பழைய உலோகத்தை இறக்குமதி செய்வது சுங்கத்துறையின் 2023 ஆண்டு இறக்குமதி தடை உத்தரவின் கீழ் நிர்ணயிக்கப்பட்டுள்ள சீரீம் பெர்ஹாட் வழங்கிய இறக்குமதி அனுமதிக்கு உட்பட்டது என புலாவ் இண்டாவில் சுங்கத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் முகமது அசார் கூறினார். அலுமினிய கலவை, அலுமினிய பொருட்கள், கணினி கூறுகள், விலை மதிப்பற்ற உலோகங்கள் மற்றும் பதப்படுத்தப்படாத அலுமினியம் என பொருட்களை அறிவித்து கும்பல் தவறான தகவல்களை வழங்கி இருப்பது தெரியவந்துள்ளது. தொடக்கக்கட்ட விசாரணையில் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் பல நாடுகளில் இருந்து உலோகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதை காட்டுகின்றன. Kemeriahan perpaduan Madani kini kembali. Pelbagai aktiviti menarik menanti anda. Persembahan artis, pameran dan perkampungan etnik, jualan Madani, Food Unite, 50% diskaun saman PDRM, sukan rakyat dan macam-macam lagi. Ayuh ke sambutan Minggu Perpaduan Peringkat Kebangsaan pada 17 hingga 20 Julai 2025 di perkarangan Stadium Negeri Batu Kawan, Pulau Pinang. Masuk adalah percuma, sama-sama raikan harmoni dalam kepelbagaian. ஜாலான் பர்சியாரான் பூச்சோங் பெருமாயில் நேற்றிரவு சாலையில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து மூவர் கொண்ட கும்பல் ஒன்று உள்ளூரை சேர்ந்த ஆடவர் ஒருவரை லாரிக்குள் இழுத்து சென்றதாக நம்பப்படுகிறது. இந்த சம்பவத்தை தனது கைத்தொலைபேசி மூலம் பதிவு செய்த ஒருவர் 15 வினாடிகள் கொண்ட காணொலியை பதிவேற்றியதை தொடர்ந்து இது சமூக ஊடகங்களில் வைரலானது. ஜாலான் பர்சியாரான் பூச்சோங் பெருமாயில் நடந்த சண்டை குறித்து பொதுமக்களிடம் இருந்து தனது துறைக்கு தகவல் கிடைத்ததாக சுபாங்ஜியா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் வான் அஸ்லான் மாமாட் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட நபரை உள்நாட்டை சேர்ந்த 3 சந்தேக நபர்கள் அழைத்து சென்றதாக தகவல் அளித்தவர் கூறியிருப்பதாக வான் அஸ்லான் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கண்காணிக்க மேலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் கீழ்காணும் எண்ணில் விசாரணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் தினேஷ் கணேசனுக்கு தெரிவிக்கலாம் என்று வலியுறுத்தப்பட்டது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my பினாங்கு பாலிபுலாவில் ஈராண்டுகளாக சொந்த மகளையே பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கி வந்த சந்தேகத்தில் 52 வயது தந்தை கைதாகியுள்ளார். அப்பெண் பிள்ளை 13 வயதாக இருக்கும்போது முதன்முறையாக அக்கொடுமைக்கு ஆளானது. இப்போது 15 வயதிலும் அது தொடருகிறது. ஆக கடைசியாக கடந்த ஜூலை 8ஆம் தேதி வீட்டில் வைத்தே தந்தை அக்கொடுமையை புரிந்துள்ளார். பள்ளிக்கு போவதற்கு முன் கை செலவுக்கு பணம் கொடுப்பதாக கூறி மகளை படுக்கை அறைக்கு அழைத்து பாலியல் சீண்டல் செய்துள்ளார்.
இது போதாதென்று 22 வயது சொந்த அண்ணனே தங்கையை கற்பழித்த கொடூரமும் நிகழ்ந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லாத போது தந்தையும் மகனும் இந்த அவமானகர செயலில் ஈடுபட்டுள்ளது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் மேல் பரிசோதனைக்காக பினாங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குற்றவியல் சட்டம் மற்றும் 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் தந்தையும் மகனும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றனர். புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடியாத ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாருவில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. Get ready for shopping expo in Top and Shopping Center ஜோஹர்பாருவில். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. நேற்று ஜோர்ஜ்டவுன் அயர் இத்தாமில் உள்ள பாயாத்ருபோங் 3 அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது மாடியில் இருந்து மூச்சு திணறலினால் தவித்துக் கொண்டிருந்த 250 கிலோகிராம் எடையிலான பெண் ஒருவரை 8 தீயணைப்பு வீரர்கள் கீழ்த்தளத்திற்கு வெற்றிகரமாக இறக்கியுள்ளனர். மாற்றுத்திறனாளியான அந்த 45 வயதான பெண் அஸ்மா காரணமாக மூச்சு திணறலில் அவதியுற்றார் என்றும் லிப்ட் வசதி இல்லாததால் முன்னதாகவே அங்கு வந்திருந்த மருத்துவ பணியாளர்கள் அவரை கீழே கொண்டு செல்ல இயலவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ குழுவினருக்கு உதவுவதற்காக அங்கு வந்திருந்த தீயணைப்பு துறையினர் அரை மயக்கத்தில் இருந்த அப்பெண்ணை சுமார் 20 நிமிடத்தில் வெற்றிகரமாக கீழே கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றினர் என்று பாயாத்ருபோங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் செயல்பாட்டு தளபதி முகமது ஷஃபிசானி முகமது ரொஸ்லி கூறியுள்ளார். பின்னர் அப்பெண் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் ஊழியர்களால் அழைத்து செல்லப்பட்டார்.